சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவின் இயக்குனர் இமயம் என கொண்டாடப்படும் பாரதிராஜா மறைவு திரையுலகை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 6 தேசிய விருதுகளுடன் ஸ்டுடியோவுக்கு வெளியே யதார்த்தமான சினிமாவை தமிழ் ரசிகர்களுக்கு காட்சிப்படுத்தியவர். பாரதிராஜா பல நடிகர் நடிகைகளை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அந்த வகையில் அவர் இயக்கத்தில் அறிமுகமான மற்றொரு நடிகர் கண்ணன் 1982ஆம் ஆண்டு இயக்குனர் பாரதிராஜா இயக்கத்தில் புதுமுக நடிகர் கண்ணன் மற்றும் நடிகை ராதிகா ஆகியோர் நடிப்பில் வெளியான படம் காதல் ஓவியம். இளையராஜா இசையமைப்பில் இப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் ஹிட்டானது. அதிலும் சங்கீத ஜாதி முல்லை பாடல் ரசிகர்களுக்கு இன்றும் பிளேலிஸ்டில் உள்ளது. மேலும் பாடல்களுக்கு கிடைத்த ரீச் படத்திற்கு இல்லை. ஆமாம், படம் படுதோல்வி அடைந்த படமாக அமைந்தது. காதல் ஓவியம் படத்தின் மூலம் மறக்க முடியாத நடிகராக அறியப்பட்டவர் மூத்த நடிகர் கண்ணன். 1982இல் காதல் ஓவியம் படத்தில் நடித்தவர். அடுத்து 1985இல் வெளியான மீண்டும் ஒரு காதல் கதை படத்தில் நடித்தார். அதன் பிறகு தமிழ் சினிமாவில் நடிக்கவில்லை. பாரதிராஜா இயக்கத்தில் அறிமுகமான நடிகர் கண்ணன் சினிமாவிலிருந்து விலகியிருந்தார். பல ஆண்டுகள் சினிமாவிலிருந்து விலகியிருந்த கண்ணன் கடந்த ஆண்டு விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளியான சக்தி திருமகன் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார். அந்த படத்தில் ஆளே அடையாளம் தெரியாமல் ஸ்டைலாக மாறியிருந்தார். இந்நிலையில் தன்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய பாரதிராஜாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார் கண்ணன். அவர் வெளியிட்ட வீடியோவில் தமிழ் சினிமாவில் புரட்சியை ஏற்படுத்திய லெஜண்ட் பாரதிராஜா. அவரது மறைவு துயரத்தை தருகிறது. 16 வயதினிலே ஒரு புரட்சிகரமான படம். 4 ஆண்டுகள் அவருடன் பணியாற்றியிருக்கிறேன். என் வாழ்வை மாற்றியவர் பாரதிராஜா. காதல் ஓவியம் படத்தில் சினிமா மட்டுமல்லாமல் வாழ்க்கை குறித்தும் நிறைய அறிந்து கொண்டேன். இப்படியான ஒரு வாய்ப்பை யாரும் கொடுத்திருக்க மாட்டார்கள். சக்தி திருமகன் படத்தின் போது பாரதிராஜாவை சந்தித்து பேசினேன். பாரதிராஜாவின் ஆன்மா சாந்தி அடையட்டும் என்று தெரிவித்துள்ளார். ஒரு சினிமா படம் என்றால் அது ஸ்டுடியோ செட்டுக்குள் தான் என்று மக்கள் அனைவரும் நினைத்து கொண்டிருந்தனர். அதை அப்படியே புரட்டி போட்டவர்தான் பாரதிராஜா. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதிராஜா பேசுகிறேன். இன்றைய வசனம் இன்றும் தமிழ் மக்கள் மனதில் நீங்கா இடத்தை பெற்றுள்ளது. மீண்டும் நாளை சந்திப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.